நீ இருந்தவரை சென்று விற்க வேண்டும். ஆமாங்க அப்பகாரம் கொஞ்சம் விட்டு சேர்த்துக்கிறான். ஆமாங்க நானும் என் கணவன் தான் இருக்கிறோம். ஆமா ஒரு காக்காணி இடம். ஆமாங்க ஒரு கூரை வீடு, ஒரு புளியா மரம், அதுக்கப்புறமேட்டு ஒரு தர கால் விட்டு எங்க அப்பா எங்க அம்மா சேர்த்துட்டாங்க. நாங்க தான் ஏதோ ஒற்றுமா இருக்கிறோம். ஆனா கூட்டா நாங்க வேலைக்கு போறதா ஒரு தகராறு. எங்க அண்ணன் போட்டாச்சு நான் கம்பெனிக்கு என்ன முடிவு சொன்னா சொத்து பிரிவு சொல்றாங்க. ஒரே சண்டை தெருவில் பண்ண நடக்கிறாங்க. அப்படியா ஜங்காவேடி பார்த்துட்டு நாங்க போய் வேலை போனா எங்களை அடிக்கிறாங்க. அவளை எதுவும் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம ஒட்டுமா இருந்தா கூட இவங்களுக்கு ஒட்டுமா அப்படின்னு முடிவு கட்டோம். முடிவு கட்டி அம்மா அண்ணா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டேன். போய் ஒரு சரக்கு வாங்கி வந்துட்டோம். வாங்கி வந்துட்டு பஞ்சாயத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு பிஞ்சாயத்து வச்சு பஞ்சாயத்து அதான் உட்காந்து பேசிட்டு பிஞ்சாயத்து அமர்ந்து பேச பஞ்சாயத்து. ஆமா வச்சுட்டேன் வச்சுட்டீங்க வச்சுட்டு எல்லாம் போட்டு போட்டாங்க. சரிப்பா சொத்து பிரிவு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க கொண்டாடிங்க தான் பிரச்சனை. சொத்து பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் கூரை உடுக்குது. அந்த கூரோட நடுப்புற செவரு வச்சிடறான்ட்டாங்க. செவரு வச்சு நீ பின்னாடி உன்ன முன்னாடி இருக்குன்ட்டாங்க. சரி ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தரக்கான இருக்குது. அதுல கொம்பு போட்டாங்க. நீ இந்த பக்கம் எடுத்துக்க தண்ணி, நீ இந்த பக்கம் தண்ணி எடுத்துக்கோ. ஆனா தண்ணி ஒன்னா தான் இருக்குது. கொம்பு மட்டும் போட்டாங்க. சரி நான் அதை விட்டேன். அதுக்கப்புறமேட்டு புளியா மரம். ஆமா டேய் மேல் பாகம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அண்ணங்கிட்ட. கீழ் பாகம் உந்துறான்ட்டாங்க. ஆமா காக்காணி இறங்குது. அதை நான் பயிர் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி முடி கட்டிட்டு சரி அந்த வச்சு பயிர் வச்சு என்ன தயாராக பண்ணீங்களா பயிர் வச்சுட்டோம். பயிர் வச்சுட்டோம் வச்சுட்டு பாரு அந்த வருஷம் ஃபுல்லா மழையே கிடையாது. மழையே கிடையாது. ஆனா நான் கலகா செடி போட்டேங்க. ஒரு செடி கூட இல்ல. வெயில மொத்தம் காஞ்சி போச்சு. ஏன்னா கீபாக எழுந்து. ஆனா அந்த வருஷம் புளிமா குத்து குத்தா காஞ்சி சட சடையா வருது. பார்த்தேன் நானு நாளா பண்ணது உட்காந்து ஆயுது இருந்தேன். என் கணக்கார நாளால கூப்பிட்டான். புளி மரத்துல யாருன்னா புளி மரத்தை உளிங்குறான். சட சடையா கொட்டுது. நான் பார்த்துட்டு வேதனை பட்டுக்குன்னு இருந்தேன். சரி பரவாயில்ல நமக்கு கீழ்பாக தானே உழுவிட்டுறான்னு சொல்லிட்டு நான் போய் 4 பேர் ஆளை இட்டுன்னு வந்தேன். அவன் மேல உளிக்குங்கிறான். நான் கீழே தான் போரிக்க 4 பேர் வச்சு. ஆமா பார்த்துட்டு போரிக்காத்து வீட்டுக்கு போட்டேன். அவன் இறங்கி வந்து பார்த்து பிச்சுக்கா முடிச்சு. அடா பாவி யார் உல்லாசுக்குங்க. அதனால அவன் அளவலாவன்னு கத்துறான். டேய் வேணா புளி மாத்தி ஏத்துமானா. டேய் கீழ்பாகம் கீழ்ச்சி நான் ஏத்து மாட்டேன். கொஞ்சம் மேல் பாகம் போய் ஏத்துறான். அவன் உடனே பஞ்சாயத்து கூப்பிட்டான். அப்ப அது போல நடந்து போச்சு. எனக்கு கீழ்பாகம் விடுங்க போட்டான். உடனே கீழ்பாகம் அவனுக்கு விட்டாங்க. எனக்கு மேல் பாகம் விட்டாங்க. அந்த வருஷம் மழை சம மழைங்க சரியான மழை. அவன் கலகா செடி போட்டான். குத்து குத்தா காக்குது கீழே. மேல செடி ஒண்ணுமே கிடையாது. இப்படி காம்பாட்டு என்ன பண்ணுவேன்? புளி மரத்துல பார்த்தா ஒரு புளிங்கா காணும் அந்த வருஷம். ஆனா அந்த வருஷம் அவன் என்ன பண்ணா மொத்தத்தையும் புடிங்க மேல பச்சு வச்சான். நான் போனேன் தலைக்கு மேல இந்த மொத்தத்தை ஏத்துக்குவான். மாத்தி ஏத்துக்க மாட்டேன் நான். அப்புறம் பஞ்சாயத்து வச்சான். இதெல்லாம் லாகி படாது. டேய் நீ தயார் பண்ணு சொல்லிட்டு எங்க அண்ணன் மட்டும் பசங்க தோல் துண்டு. அதுக்கு என்ன பண்ணி தெரியுமா? டேய் நம்ம சித்தப்பங்க நமக்கெல்லாம் பண்றான். அவனுக்கு ஒரு வழி பண்றான் சொல்லிட்டு தண்ணி அடிப்பாங்க கிணறு. அந்த பாதி காலம் கொம்பு போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் நின்று அவனுக்கு பேண்டு போறான். தண்ணி நாங்க அப்படி எடுக்குதா? ஒரு தண்ணி ஒன்னா தானே இருக்குது. என்ன பண்றது சண்டை போட்டேன். அவன் கேட்கல. நான் பார்த்தேன். டேய் நீ என்னடா பண்ணு சொல்லிட்டு நேரா போன கோர விட்டு பாரு நெருப்பு வச்சு வந்து ஆமாங்க நெருப்பு வச்சுங்க. ஆனா என் வீட்டுக்கு வச்சேன். அவன் வீடு சேர்த்து போச்சு. 2 வீடு எச்சு போச்சு. அதே இருக்கிறாங்க. அவனை தூக்கி கோயில விட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இதை போல தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொத்து பிச்சுக்கின்னு ஆயுதுக்குன்னு கத்திக்கின்னு. ஒரு மனிதனுக்கு நல்ல என்ன வேண்டும்? ஆமாங்க தானே வாழ்ந்தா போதும். அடுத்து வாழ விடணும். அவன் தான் மனிதன். எப்படி ஒரு தெளிவே இருந்தா. ஆனா அவன் நல்லா தாங்க இருக்கிறான். ஓட்டக்கார பொம்பளையும் சும்மா இருக்க மாட்டாங்க. சொல்லிவிட்டா விட்டு தள்ளு. மங்கையர் கரைச்சென்று ஆமாங்க
இந்த மார்தாண்ட மன்னருக்கு 2 செல்வங்கள் வந்தார். 2 குழந்தை. ஏழரசன். சரி பரவாயில்லை. எனது மகள் ஏழரசன் வெளிநாடு சென்றவன் வந்து அப்படியா? அவள் வரவேற்கிறார்கள். கொலங்கலாம் முடிச்சுனா. மனது வைக்காய். சரி. மங்கையர் ஆமா. மாநாட்டில் ஒரு ஆண்டி. நான் கொம்பூர்றம்மா. வாய் வரமாட்டேங்குதுமா, நாக்கெல்லாம் பண்ணு கிடக்குது. ஆமா அதெல்லாம் வரமாட்டேங்குது. அவர் அர்ஜென்டா ஓடியாந்த எஜமா உங்ககிட்ட போக சொன்னாரு. போய் இட்டு வர சொன்னாரு. வந்துட்டு பாச்சா இட்டு வர சொன்னாரு. ஆமா என்ன விஷயமா ஏது விஷயமா நீ ரெடியா எதுக்கும் அவர் என்னத்துக்கு கூப்பிடுறாரு. இன்னும் அர்ஜென்டா குளிச்சிட்டியா பரவாயில்ல அப்பா அவரு பஸ்ல போச்சு தெரியல அர்ஜென்டா கூப்பிட்டு வராட்டாரு. நான் கூட அப்படிதான் சொல்லுவேன். வீட்டுல போயிட்டு அம்மா அப்பா வர சொல்றாரு. சரி பரவாயில்ல நம்ம பாலுக்கு வாங்கிட்டா குடிக்கிட்டியா? பாதம் பிஸ்தெல்லாம் போட்டு கலந்து பிஸ்தெல்லாம் போட்டா அவ்வளவுதான் அவருக்கா? சரி பரவாயில்ல போ காய்க்கிறாரு. திருமணம்
ரட்சிக்கப்பட்டு முதல் இரவு என்று ஆளுநத்தால் தக்கவாய் குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் மாவினென்றும் இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் தேய் தகப்பன் படிவேலா அவ எனக்கு மனைவியா தேவையில்லாது எல்லா ஏற்பாடும் நடந்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். என்ன ஏற்பாடு? என்னங்க சீக்கிரமா வர சொன்னா என்னது வர சொன்னீங்க தெரியாதா? இதெல்லாம் நல்ல அனுபவம் எனக்கு தெரியா? எதுக்கு என்ன பூ போட்டேன், பங்குது பாலுக்குது, எலுமிச்சு மயங்குது, சூடாயிட்டா மன்னருங்க அன்னாடிக்கு உனக்கு முதல்ல எதை எதை எப்பப்ப அதை அப்பதான் செய்யணும். அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது வேலை எடுத்து தூக்குறா வெறுப்பானா சொன்னி கிடக்கு 2 பேரும். உன்னை எதற்காக தெரியுமா? இதற்காக நம்ம வெளிநாடு அவள் வரவேற்பாக தான் உன்னை அழைத்து வருகிறேன். இப்போது கண்ணி வரவேற்பு ரொம்ப இதாகுதுமா. அவன் பார்த்தா தள்ளி ஓடி போறான். காலம் கட்டு போச்சு. வச்சாண்டு போம்பல அப்படியே தள்ளி போறான். என்ன பண்ணுது? தெளிவாக கண்ணு நமது நாட்டு தாழ்வதற்காக காட்போம். சரி 2 தினங்களாகவே உலக ஆமா 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 நைட் வரங்க. போங்க போங்க போங்க. உரிமைக்குது அவன் என்னத்தியா நீ பச்ச அவன் கால வச்சான் அவன் என்ன பாசனா தெரியும். அந்த வருஷம் சனவாத்து அந்த விட்டுருங்க சொன்னாங்க. நீ வருஷம் சனம் பண்ணி மாதிரி இப்பதாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் டீ வரல நீ டீ கண்டதை கட்டு கிடையாது. எப்ப விட்டார்கள் நீ வளர்க்க உடன் பிறப்புகளால் கிடைக்கும் உறவு தானாக தேடி எனக்கு கிடைத்த பத்தி சார் எதை விடுங்க. மன்னர் இறை வகத்து முறை வகத்து மறை தெரிஞ்சு வாழ்வதே வாழ்க்கை என்றால் அதை கேட்டால் உலகெல்லாம் மன்னவன் தோல்நோக்கி வாழப்படி என்ற குரலுக்கு ஏற்றாமல் இந்நாட்டையும் நாட்டு மக்களை கண் இமைவால் காட்டும் மாமன்னர்களே படைத்தலைவரி காற்படை தலைவர்களே தளபதியாய் 2 தினங்களாகவே உலகம் கவனிக்கின்றாய். நம்மை ஆட்சி மக்கள் பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது மாமன்னா. நாட்டிலே முறையிட்டு பார்த்தாலும் குறையில்லை இருந்தபோது நமக்கு இனிமையான செய்தி. மகளுக்கு வெளிநாடு சென்றார்.
எல்லாரும் பெருமாள் பண்போடு ஒற்றுமை நிலவாடு நேர்மை என்னும் பீடத்தில் ஏறி நீதி நேரி தவறாமல் ஆட்சி சைலண்ட் 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 இரு செல்வனுடைய வணக்கம்